லீட் கோட் டு சம் டார்கெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேரை கண்டுபிடிக்கணும். ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணு. உனக்கு ஒரு நம்பர்ஸ் லிஸ்ட் இருக்கு. அதுல எங்கோ 2 நம்பர் சேர்ந்து டார்கெட் ஆகுது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அது எங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இத ஒரு பார்ட்டி மாதிரி நினைச்சுக்கோ. அந்த எல்லாரும் நம்பர்ஸ் 2, 7, 11, 15 எல்லாரும் சில் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் அங்க போற. உன் டாஸ்க் என்னன்னா டார்கெட்க்கு மேட்ச் ஆகிற அந்த 2 பேரை கண்டுபிடிக்கணும். நீ என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொருத்தரிடமும் போய் செக் பண்ணுவேன். நீயா இல்ல நெக்ஸ்ட், நீயா இல்ல நெக்ஸ்ட். 2 + 7, 2 + 11, 2 + 15 இப்படி போனா ரொம்ப டைம் ஆகும். சீரியஸ்லி வேஸ்ட் தான். ஆனா இங்க தான் ட்விஸ்ட். நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா, நீ 2னா உனக்கு 9 ஆகணும்னா 7 தான் வேணும் இல்லையா? அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? 7 வந்தா சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைவில வச்சுக்குவ. அப்படியே நாம மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்மால் மெமரி வச்சுக்கிட்டு. அதுதான் ஹேஷ் மேப். 2 ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு 7 வேணும்னு. அப்புறம் 7 வந்துடுச்சு. பூம், கேம் ஓவர். ஆன்சர் கிடைச்சிடுச்சு. இங்க கெஸ் எதுவும் இல்ல, ரேண்டம் ட்ரை எதுவும் இல்ல. ஜஸ்ட் கரெக்ட் மெமரி, கரெக்ட் டைமிங். அதான் கோடிங்.